இந்த ரோகிணியை பார்த்தீங்கன்னா வாழவே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌதம் சத்யா 2 பேருமே சேர்ந்து இப்படி கேவலமான விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரோகிணியை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் லவ் பண்ண இந்த கௌதம் வந்து அப்படியே நல்லவன் மாதிரி நடிச்சு கடைசி நேரத்தில் வேல்விழியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமாவது அவனோட ஆட்டம் அடங்குச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ அந்த ஆதிரை பிரபு 2 பேருமே பழி வாங்கி ஆகணும், ரோகிணியோட வாழ்க்கையை மொத்தமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இந்த சத்யா பார்த்தீங்கன்னா தூண்டி தூண்டி விட்டு இந்த கௌதம் ரொம்பவே பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனால குமரகுருக்கும் ரோகிணிக்கும் ரொம்பவே சண்டை வந்து இப்போ குமரகுரு வந்து இதுக்கப்புறமும் நான் ரோகிணி கூட சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கொடுக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆதிரி வந்து எவ்வளவோ தூரம் வந்து குமரகுரு கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாலுமே அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி கிடையாது. உண்மையாக வந்து யாராக இருந்தாலும் கல்யாணம் பண்ண ஒரு புது பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பையன் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுமே வந்து யாராலையுமே பொறுமையாக இருக்க முடியாது. பட் இருந்தாலுமே அதெல்லாம் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுதான் குமரகுரு வந்து ரோகிணியை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாரு. அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில். ஆனாலுமே இந்த கௌதமோட பிளான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமான பிளானாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து குமரகுரு இல்லாத நேரத்தில் அவங்க பெட்ரூம்க்குலாம் போய் பார்த்து அந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சதுனால குமரகுரு ரொம்பவே பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டாரு. இந்த மாதிரி நான் இல்லாமல் இருக்கும்போதே வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு என் ரூமுக்குள்ளே 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி என்னை வந்து நீங்கள் சும்மா இருக்க சொல்கிறீங்க, உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது, அதுக்காக இதெல்லாம் என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இவ கூடலாம் சேர்ந்து என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக குமரகுரு வந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனால் இந்த விஷயத்தை எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும், ஸோ ரோகிணியையும் அவரையும் சேர்த்து வச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ஆதிரியை முடிவு பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யா வேற சும்மா சும்மா அங்கன இங்கன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வேவு பார்த்துக்கிட்டு இருக்கா. முதல்ல அவளை பார்த்தீங்கன்னா இதை வீட்டை விட்டு துரத்தணும், அப்போ தான் வந்து எல்லாமே சரிப்பட்டு வரும். ஏன்னா அவள் நின்று பார்க்குறதெல்லாம் ஏன் யாருமே கண்டுக்க மாட்றாங்க. அவள் தான் வந்து அந்த மாதிரி ஜன்னல் வழியாக நின்று பார்க்குறது, அங்கிட்டு நின்று ஒட்டு கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் இது யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபுக்கிட்டேயுமே இந்த விஷயம் எதையுமே சொல்லாமல் அப்படியே மறைச்சிடுறாங்க. ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி வந்து சும்மா வெறும் சண்டை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுனால பிரபுவுமே வந்து அமைதி ஆயிடுறாரு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து இந்த விஷயத்த நம்ம சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ரோகிணி வந்து ரூமில் உட்காந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே போன ஆதிரை பார்த்தீங்கன்னா அண்ணி அவ்வளோதான் அண்ணி, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறமும் நான் வந்து இருந்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு செத்தரலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஹே ரோகிணி எதுக்காக இப்படிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்க, ஏன் நான்லாம் இல்லையா உனக்கு, கண்டிப்பாக உன் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த கௌதம் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த கௌதம் என்ன பெரிய இவனா, உன் வாழ்க்கையை முடிவு பண்ணுறதுக்கு அவன் யார், அவனை என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன், நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு, அவன் வழியிலே போயிட்டு அவனை வந்து அடக்குனா மட்டும்தான் அது சரிப்பட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரை வந்து முடிவெடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து அண்ணா நகர் பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு அவனை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் எல்லாமே நம்ம சத்யாவுமே வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. சத்யாவை என்ன சொல்கிறதுனே தெரியலை. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இப்படி எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்னு அந்த கௌதமை விட்டு ரோஹிணியோட வாழ்க்கையில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கா. உண்மையில சொல்லணும்னா அவள் பேசுகிறத யாராவது கேட்டாலாவது திருந்துவாங்களா என்னன்னு தெரியல. அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்தினாலே இந்த வீட்டில் முக்கால்வாசி பிரச்சனை வந்து சரியாயிரும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஆதிரை வந்து சொன்ன மாதிரி நம்ம ரோஹிணியுமே வந்து கௌதம்க்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வந்து வர சொல்லிடுறாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி ஆதிரை 2 பேருமே வந்து கிளம்பி அந்த பார்க்குக்கு போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் கௌதம் வந்து ரொம்ப நேரமாக நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்ன இவ நம்மளை வர சொல்லிட்டு இவளை இன்னும் ஆளை காணோமே, எதுக்காக நம்மளை வர சொல்லியிருப்பா, எதுக்காக இருந்தால் என்ன, எப்படியோ இவகிட்ட நம்ம பேசி இவ வாழ்க்கையை நம்ம வந்து குலைக்க போகிறோம், அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு நின்று வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க 2 பேருமே வர்றாங்க. அண்ணி அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி நீங்கள் வரலையா அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. நீ போ ரோகிணி, நீ போய் பேசு, அவள் என்ன சொல்கிறாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரோகிணி பார்த்தீங்கன்னா கௌதம் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. ரோகிணி பார்த்தோன்னே, வா ரோகிணி வா வா, ஆமாம் எதுக்கு என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னேன், என்னை பார்க்காம உன்னால் இருக்க முடியலையா, என் மேலே இன்னும் உனக்கு அவ்வளோ லவ் இருக்கா ரோகிணி அப்படிங்கிற மாதிரி கௌதம் கேட்குறாங்க. ஸோ ரோஹிணி வந்து, கௌதம் ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன், என் வாழ்க்கையில் வந்து இப்படி விளையாடுறத நிப்பாட்டு, எதுக்காக என்னை இப்படி வாழ விடாமல் நிம்மதி இல்லாமல் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னால் எனக்கும் என் புருஷனுக்கும் எவ்வளோ பெரிய சண்டை நடக்குது தெரியுமா, எதுக்காக இப்படிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தின, அதுக்கப்புறம் வந்து வேறு ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு நீ வந்து போன, இப்போயாவது என்னை சந்தோஷமாக இருக்க விடாமல் எதுக்காக இப்படி என் வாழ்க்கைக்குள்ளே வந்து நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு கௌதம், இப்படிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோகிணி கெஞ்சுறாங்க.
என்ன ரோகிணி? எதுக்காக நீ இப்படிலாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க? நீ கெஞ்சுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரோகிணி. எப்படி ரோகிணி உன்ன வந்து நான் குமரகுரு கூட சேர்ந்து வாழ விடுவேன்? அப்படி நான் வாழ விட்டுட்டேன் அப்படின்னா, என் பேரு கௌதமே இல்ல. என்ன ஆனாலும் சரி ரோகிணி, நீ வந்து எனக்கு தான் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ச்சீ! உனக்கு இதெல்லாம் வந்து வெட்கமா இல்ல சொல்றதுக்கு? வேல்விழி அக்காவ கல்யாணம் பண்ணிட்டு, இப்படி வெட்கமே இல்லாம என்கிட்ட வந்து பேசுறியே! இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நெனைப்பாங்க? அப்படின்னு சொல்லும்போது, ஓ! இந்த விஷயத்த நீ அவங்க கிட்ட வேற போய் சொல்லுவியா? ஆமா, எப்படி சொல்லுவ இந்த விஷயத்த அவங்க கிட்ட? என்ன பிளாக்மெயில் பண்றியா? நான் நினைச்சேன் அப்படின்னா, உன் வாழ்க்கைய இல்ல, உன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சரி, ஒட்டுமொத்தமா என்னால அழிக்கவே முடியும் ரோகிணி. என்னை பத்தி உனக்கு இப்போ கூட நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இங்க பாரு கௌதம், தயவு செஞ்சு நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறமும் என் லைஃப்குள்ள வர்றத நீ இத்தோட நிப்பாட்டிரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது ரோகிணி. அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. உன் வாழ்க்கையில என்ன நடக்கணும்? நீ எப்படி இருக்கணும்? நீ யார் கூட இருக்கணும்? அது எல்லாமே முடிவு பண்ண போறது நான் தான். என்ன, இதுக்கப்புறமும் உன் வாழ்க்கைக்குள்ள என்ன நடந்தாலும் சரி, அத நான் தான் முடிவு பண்ணுவேன். இப்படி உன் லைஃப் ஆயிருச்சு அப்படின்னு உன்னோட அண்ணன், அதாவது அந்த ஆதிரை பிரபு, அவங்க 2 பேருமே வந்து மனசொடைஞ்சு போய் கதறி கதறி அழுகணும். அத நான் என் கண்ணால பார்க்கணும். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்து கிளம்புறாரு. கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா, ஆதிரை வராங்க. 1 நிமிஷம் அப்படின்னு நிக்கிறாங்க. ஸோ கௌதம் திரும்பி பார்த்துட்டு ஆதிரைய பார்த்தோனே, "ஓ! நீங்களா? நீங்களும் இவ கூட சேர்ந்து தான் வந்திருக்கீங்களா? அப்போ இதெல்லாம் பிளானா?" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாரு கௌதம், ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேட்டுட்டு, ரோகிணியோட வாழ்க்கைய விட்டு இப்பயே போயிரு. நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. எதுக்காக இப்படியெல்லாம் நீ கேவலமா நடந்துகிட்டு இருக்கன்னு எனக்கு இன்னும் தெரியல." அப்படின்னு சொல்லும்போது, "என்னது? நான் கேவலமா நடந்துகிட்டு இருக்கேனா? ஓ! ஓகே. அப்படியே கூட இருக்கட்டும். ஆனா நான் அப்படிதான் நடந்துப்பேன். இவ வாழ்க்கையில என்ன நடக்கணும், என்ன நடக்கக்கூடாது, இவ வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நான் தான் டிசைட் பண்ணுவேன். அது மட்டும் கிடையாது. உன்னையும் சரி, உன் புருஷனையும் சரி பழி வாங்குறது தான் என் நோக்கமே. அதுக்கு நான் என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போணும்னு நெனச்சாலும் நான் போறதுக்கு தயாரா இருக்கேன். அது நீ கிடையாது. யாரு நெனச்சாலுமே அத மாத்தவே முடியாது." அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாரு கௌதம், ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் அப்படிங்கிறது இருக்கு. நான் ரோகிணியோட வாழ்க்கைக்காக தான் இவ்ளோ பொறுமையா உன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் நீ இப்படித்தான் பண்ணுவ அப்படின்னு சொன்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த ஆதிரியோட இன்னொரு முகத்த நீ பார்க்க வேண்டியது இருக்கும்." அப்படின்னு ஆதிரை சொல்லும்போது, "என்ன ரோகிணி, யார் யாரையோ கூட்டிட்டு வந்து மிரட்டுற போல இருக்கு. என்ன, நான் உங்க வீட்டு மாப்பிள்ளை தானே? அப்படி இருக்கும்போது என்ன மரியாதை இல்லாம வா, போன்லாம் சொல்லி கூப்பிடுறீங்க. ஒழுங்கா மரியாதையா கூப்பிட பழகுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கெல்லாம் என்ன நான் மரியாதை குடுக்க வேண்டியது இருக்கு? ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இப்படி கேவலமா வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கியே! நீ எல்லாம் ஒரு மனுஷனா?" அப்படின்னு சொல்றாங்க. "நான் மனுஷனா இல்லாம கூட போய்க்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப சொல்றேன், ரோகிணியோட வாழ்க்கை என் கையில. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும். என்ன மீறி ஏதாவது நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது." அப்படின்னு கௌதம் சொல்ல, கோவப்பட்ட ஆதிரை பார்த்தீங்கன்னா, கௌதமோட கன்னத்துல பலார்ன்னு ஒரு அறை விட்டுர்றாங்க. "இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இப்ப நான் இந்த அடி குடுத்தேனே, இதுதான் கடைசியா எடுத்துக்கோ. இதுக்கப்புறமும் ரோகிணியோட வாழ்க்கைக்குள்ள நீ நுழைஞ்ச, ரோகிணியோட வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை நீ பண்ணன்னு மட்டும் தெரிஞ்சுச்சு, இப்ப விட்ட அடி அதுக்கப்புறம் உனக்கு பல மடங்கா விழும். அதுக்கப்புறம் உன்னால எந்திரிக்கவே முடியாது. இந்த ஆதிரை யாரு அப்படிங்கிறத நீ பார்க்க வேண்டியதா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோகிணிய கூட்டிட்டு வந்து போயிர்றாங்க. ஸோ பயங்கரமான அவமானப்பட்ட நம்ம கௌதம் வந்து இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல வந்து தன்னோட சுயரூபத்த வந்து காட்டப் போறாரு. அத எப்படி நம்ம ஆதிரை சமாளிச்சு குடும்பத்தில இருக்கிற யாருக்குமே தெரிய விடாம இத பார்த்துக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ரோகிணி, குமரகுரு 2 பேருமே சேர்ந்துருவாங்களா? இல்ல சத்யா இந்த விஷயத்த வீட்டுக்குள்ள சொல்லிருவாங்களா? அப்படிங்கிறது பெரிய பெரிய ட்விஸ்ட்டா போகப்போகுது. பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.